திருப்பதி திருமலை திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இந்த விஷயம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று நீ நம்பிக்கை இழந்த விஷயம் கூட எனது அருளால் அது நடக்கப் போகின்றது. நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகின்றது தங்கமே. சந்தோஷத்துடன் இந்த பதிவை கேள். உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நான் தான். பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலமும் ஆரம்பித்து விட்டது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையுமே நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் நான் இருப்பேன். நான் உன்னை தேடி வர உள்ளேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. உனக்கு என்றுமே நான் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அவ்வாறு கஷ்டம் உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் நான் நிச்சயம் அதற்கான ஒரு வழியையும் நான் உனக்கு தருவேன். உனக்கான இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டிரு தங்கமே. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மற்றவர்கள் உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். ஒரு நாளும் உன்னை தாழ்ந்து போகும்படி நான் செய்ய மாட்டேன். நீ அழுத அத்தனை நாட்களும் முடிந்து விட்டன. இனி உனக்கு வரப்போகும் காலங்கள் யாவும் வசந்த காலங்கள்தான். நீ முடியாது என்று மனம் தளர்ந்த விஷயங்கள் யாவும் இப்பொழுது முடிய போகின்றது. உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பலிக்கப் போகின்றது. நீ சந்தோஷத்தில் இருக்க போகின்றாய். நீ என்னை தேடி கூடிய விரைவில் வந்து எனக்கு நன்றி தெரிவிக்க போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் செல்லவிருக்கின்றது தங்கமே. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு.